அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களோட டிவைன் லைட் டெரட்டா சார்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்களோட காதல் வாழ்க்கையோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்னு ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐம் நாட் டைவிங் எனி திங் இன் அட் ப்ரெசன்ட் எனர்ஜி. வி ஆர் சி ஃப்யூச்சர் எனர்ஜி. வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன்? யூ ஆர் குட் இனஃப். நீங்கள் இந்த காதலுக்கும் போதும், உங்கள் வாழ்க்கைக்கும் போதும், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கோ அது சரியாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ட்ரஸ்ட். நீங்கள் அதை வந்து நடக்கணும். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க இந்த காதலில் எதிர்பார்த்துட்ருக்க அந்த முடிவு, கன்க்ளூஷன், ஒரு கமிட்மெண்ட், கல்யாணம், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆன் த வே. இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நத்திங் வில் கம் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன். இது என்ன ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனாக, இப்போது அட் ப்ரெசன்ட் எனர்ஜிலேருந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற எந்த விடையும் வராது. பட் இந்த ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி இருக்குது. யூ ஆர் குட் இனஃப். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இன் ஃப்யூச்சரில் உங்கள் வாழ்க்கை, காதல் வாழ்க்கைக்கான கன்க்ளூஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விடை, ஒரு புரிதல் எல்லாமே வரும். வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன்? வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன்? What is the future of this connection? Collectives connection spirits, please. What is the future of this collectives connection? What is the future of this collective connections? What is the future of this collective connection? Oh yeah. ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். டோன்ட் லெட் யுவர் பாஸ்ட் ஹோல்ட் யூ பேக். சவுத் நோடில் இருக்கீங்க. மேபி நீங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நேசிக்கிற அந்த இன்னொரு நம்பராக இருக்கலாம். நீங்கள் வந்து பழசையே வந்து போட்டு குழப்பிட்டு ரொம்ப பழசுலேயே இருந்துகிட்ருக்கீங்க. எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச். உங்களோட ஃப்யூச்சர் வந்து ஆல் ஆஃப் த சடன் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றத்தை உள்ளே கொண்டு வரும். அதுக்கு உங்களுக்கு தேவை, நீங்கள் பழசை விட்டு வெளியில் வரணும். அப்புறம் நீங்கள் உங்களை பற்றி நம்பணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போதும். உங்கள் காதலுக்கோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கோ இல்லை நீங்கள் நேசிக்கிற அந்த ஜீவனுக்கோ நீங்கள் போதும், மிச்சம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் முழுசாக நம்பணும். உங்களுக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து விட்டு விலகி வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கான பாதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். உங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச் வரணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரணும். டேக் டைம் டு ப்ரீத் அவுட். நீங்கள் ஏதாவது கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டஃப் சுச்சுவேஷன் அப்படின்னா டேக் டைம், டேக் எ பிரேக். எதையுமே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. எதுவுமே என்ன சொல்கிறது, எதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப நிரந்தரம் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஃப்ளூயிடான எனர்ஜி தான். நீங்கள் உங்கள் எனர்ஜியை மாற்ற உங்கள் வாழ்க்கையில் இருக்க கெட்டதெல்லாம் போய் நல்லது வர ஆரம்பிக்கும். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். அந்த நம்பிக்கையே வர வர உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கலெக்டிவ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கலெக்டிவ் கனெக்ஷன்? வா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் இருக்குது. நிச்சயமாக இந்த காதலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் காமிக் பாண்ட்ஸ், இல்லைனா கர்மா, இல்லைனா கெட்டவங்களை ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. உங்களை தடுக்கிறதுக்கு யாரோ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் இருக்குது. இது உங்களோட பேட் கர்மா. யாரும் உங்ககிட்ட இருந்து இந்த காதல் வாழ்க்கையை, இல்லைனா ஐயா நிச்சயமாக இந்த காதல் தான் திருட பார்க்குறாங்க. இந்த காதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார், உங்களோட கைடிங் ஸ்டார். அவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து இந்த காதலை பறித்து அவங்கள வந்து ஒரு சோகத்தில் ஆழ்த்திடணும். என்ன வந்து வேண்டான்ட்டான், இல்லைனா என்ன எதிர்த்துட்டான், இல்லை நான் சொல்கிற பேச்சை கேட்கல. இது என்ன ரீசனாக வேணால் இருக்கலாம். பட் உங்களுக்குள்ளே இருக்க யாரோ ஒரு கெட்டவங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தங்க வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுல கொஞ்சம் பொறாமை. இது நிச்சயமாக வந்து பொறாமை தான். பொறாமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே பேர்ன் ஆகிற ஈகோ, அது யாரோட ஈகோவாக வேணால் இருக்கலாம். பட் அவங்க வந்து உங்களை எப்படியா இவனை வந்து சொதப்பி விட்டு இந்த காதலை வந்து முறிச்சு விட்டணும் அப்படின்னு ரொம்ப தீயாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் ஹியர், வி ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நிறையா வந்து அப்டிக்கல்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதனால தான் உங்களால் இந்த காதல்கிட்ட போக முடியல, இந்த காதலை சொல்ல முடியல, இல்லைனா இந்த காதல் மகாராணிக்கிட்ட உங்கள் காதலை நீங்கள் சொல்ல முடியல. மேபி நீங்கள் பார்க்குறது பெண்ணாக இருந்தால் இதனால தான் இந்த ஆண் வந்து உங்ககிட்ட இந்த காதலை சொல்லலை. அவங்க வந்து நிறைய போராட்டத்தில் இருக்காங்க. அந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த காதலை ஒன்று சீக்கிறதுக்கு தான், தவிர இந்த காதலை விட்டு விலகி போகிறதுக்கு இல்லை. அவங்க வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மேபி இது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பிரச்சனைகளாக இருக்கலாம். பெரியவங்க நீ இப்படி போகக்கூடாது, நீ இப்படி போனேன்னா நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ட்ராமா போடலாம். இல்லைனா நீ போன நான் பண்ணிக்குவேன்னு பிளாக்மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த ட்ராமா வேணால் இருக்கலாம். பட் அந்த ட்ராமா இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ராமா.
அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். உங்கள் காதல் வந்து இப்போ வரல அப்படின்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உங்களோட பாஸ்ட் கர்மாவை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோதானே தவிர இது வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக உங்களோட கல்யாணம் நடக்கும். ஐ எம் 100% ஷுர். இது வந்து பார்க்குற 1000 பேர் பார்க்குறீங்க, இல்லை 1500 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா 1500 பேருக்கும் இம்மீடியட்டாக கல்யாணம் ஆயிருமான்னு சொல்ல முடியாது. பட் இந்த 1500 பேருக்குமே கிராஜுவலாக கல்யாணம் நடக்கும். எப்படி இந்த கல்யாணம் எப்படி நடக்குமோ, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களோட பாஸ்ட்டை எவ்வளோ சீக்கிரம் விடுறீங்க, இந்த பாஸ்ட்டில் நடந்த ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் பாஸ்ட்டில் நடந்த ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த கனெக்ஷன்லேயே நீங்கள் பண்ண சொதப்பலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த யூனியன் நடக்கும். அதுதான் இங்கே. ஒருத்தங்க நாளைக்கே விடலாம், ஒருத்தங்களுக்கு ஞானம் வந்து இன்றைக்கே வரலாம், இதை பார்த்தோன்னே வரலாம். ஸோ அவங்க நாளைக்கே உங்களை கால் பண்ணி பேசலாம். இல்லை ஒருத்தங்களுக்கு இன்னும் 2-3 அடி வாங்கினா தான் புரியும் அப்படின்னா அவங்க 2-3 அடி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த காதல் வாழ்க்கையில் கல்யாணம் நிச்சயமாக நடக்கும். அது வந்து நீங்கள் இது போராடுறதோட, இதில் புரிஞ்சுக்கிறது, இந்த பாடங்களில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதோட டைம் பீரியடை பொறுத்தது. அந்த நேரம் எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறது, எத்தனை சைக்கிள்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க, ஏன்னா அதே பாடத்தை திரும்ப திரும்ப எத்தனை தடவை கற்றுக்குறீங்க. லைஃப் இஸ் ரொம்ப சிம்பிள். சாரி ஃபார் தங்கிலீஷ். லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு படி தான் லைஃப். ஒரு படியில் ஒரு டெஸ்ட் இருக்கும். இது இல்லை எக்ஸாம்ஸ் தான், ஸ்கூலிங் மாதிரி தான். ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கீங்களா, ஒரு டெஸ்ட் வருதா, அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா செகண்டுக்கு போக போகிறீங்க, இல்லைனா திரும்ப ஃபஸ்ட் இயர்லேயே படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். நீங்களும் அதை தான் பண்ணிட்டுருக்கீங்க. படிச்சிட்டிங்கன்னா அடுத்தது. நீங்கள் என்றைக்கு காலேஜ் ரீச் பண்ணுறீங்களோ இமீடியட்டாக நீங்கள் ஒரு வேலைக்கு போக போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான் லைஃப் சைக்கிளும். நீங்கள் பாடத்தை எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காதல் கை கூடுங்கிறதான் இங்கே நான் சொல்ல வர்றது. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. சீக்கிரம் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுற வழியை பாருங்கள். நீங்கள் 1வதுலேயே 100 வருஷம் இருந்தாலும் அந்த 1வதுல அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா தான் 12வதுக்கு போவீங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சைக்கிளை ரிப்பீட் பண்ணுறதுனா உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து சீக்கிரமாக எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா நடக்கும். புரிதல் தான். இது வந்து எஃபர்ட்னால் நீங்கள் வந்து போய் பேசுகிறதெல்லாம் இல்லை. உங்கள் கார்மிக் லெசனை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா கெட்டவங்க இந்த காதலை வந்து முறிக்கணும் அப்படின்னு தீயாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் ஃபெமினின் எனர்ஜி? ஓ, ஜஸ்டிஸ். பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. 5 of cups. நீங்கள் ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. பெண்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இல்லை அப்படின்னா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற ஆண்கள் வந்து ஏதாவது ஒரு கேஸ் ரிலேட்டடாக எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் இங்கே பார்க்குறேன். பட் அதோட எண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இந்த பெண்கள் எனர்ஜி, நான் ஐம் நாட் டேக்கிங் திஸ் அஸ் அ ஃபெமினின் எனர்ஜி. ஐம் கோனா ஷஃபிள் இட் பேக். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஸோ நீங்கள் ஆண்கள் பெண்கள் யாராவது ஏதாவது ஒரு லீகாலிட்டி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் இந்த காதல் வாழ்க்கையில் வர முடியல, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பதக்கம் பாராட்டுதலும் கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு வெற்றியை நீங்கள் வந்து இந்த கேஸ்லேயோ இல்லை நீங்கள் இருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லையோ உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் பிக் அப் த feminine energy in this connection. Please pick up the feminine energy in this connection. Yeah, this is the feminine energy. Hermit. Wow. பெண்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, செம அமைதியில் இருக்கீங்க, பேரமைதியில் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையோட வசந்தத்தை தான் தேடிட்டுருக்கீங்க. அது கண்டிப்பாக வந்து வரும். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, மேபி நீங்கள் நேசிக்கிறவங்க கிட்டது இந்த கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னிங்கன்னா வெயிட். இருட்டிலேருந்து உடனே உங்களுக்கு வெளிச்சம் வருது. பார்த்திங்கன்னா இருட்டும் வெளிச்சமும் வருது. இது டிவைன் கவுண்டர் பார்ட்டாக இருக்கலாம். நீங்கள் இருட்டுனா அவங்க வெளிச்சம், அதாவது நீங்கள் வெளிச்சம்னா அவங்க இருட்டு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான மேட்ச். அவங்க குழம்பிருக்கும்போது நீங்கள் தெளிவு கொடுப்பீங்க, நீங்கள் குழம்பிருக்கும்போது அவங்க தெளிவு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த பெண்கள் தான் வந்து தெளிவான எனர்ஜியில் இருக்கீங்க. உங்களுக்கு சீக்கிரமாக கம்யூனிகேஷன் வந்துட்டே இருக்குது. இது ஃப்யூச்சர் எனர்ஜி. ஸோ இந்த ஃப்யூச்சரில் நியர் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டெசிஷன்லாம் போயிட்டு உங்களுக்கான கம்யூனிகேஷன் கிளாரிட்டி வரும். ஏதாவது குழப்பத்தில் இருக்காங்க, அவங்க இன்னும் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங். Please, feminine energy, spirit, please. Feminine energy in this connection. Feminine energy in this connection. Oh. இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் லைஃப்பில் பேலன்ஸ். லைஃப்பில் பேலன்ஸ்னால் நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள், உங்களோட பர்சனல் லைஃப், ஸ்பிரிச்சுவாலிட்டி,
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க், நீங்கள் மல்டிபிள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்கன்னா மல்டி டாஸ்கிங், வீட்லேயும் பார்த்துட்டு வெளியிலையும் பார்க்குறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பேலன்ஸ் யுவர் லைஃப். அதாவது இம்பேலன்ஸ்டாக உங்கள் லைஃப்பை வச்சுக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சைன். இந்த கனெக்ஷன் வந்து சீக்கிரம் யூனியனுக்கு வரதுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் யூனியன் நடக்கும். இந்த பேலன்ஸ் எதுக்குன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நான் சொன்னது தான் பேலன்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு இந்த 9 ஆஃப் காயின்ஸில் இருக்கீங்களோ அன்றைக்கி இந்த காதல் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய க்ளூ. நீங்கள் ஏன் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகலை, ஏன் இது மாதிரி பண்ணல அப்படின்னு கொஷினை கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கு பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நிச்சயமாக இந்த காதல் திடீர்னு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். இந்த காதல் தள்ளி போகிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முக்கியமான காரணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க இம்பேலன்ஸும் கூட தான். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ளேமை வந்து அந்த பக்கம் போடாதீங்க. த ஃபெமினின் எனர்ஜி, வாவ். நீங்கள் வந்து இப்படி தான் நிற்கணும். குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் செம பவரில் நிற்கிறீங்க. அதாவது இந்த ஆண்களுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப டீப் டவுன், ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஜென்டில், சோ லவ்விங், அன்கண்டிஷனல் லவ் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த அன்பை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா, அந்த அன்பை வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியை தாண்டணும். இது வந்து அவங்க உங்களுக்கு போட போகிற டெஸ்ட். இல்லைனா உங்களுக்கு கேட்டிருக்க கிளாரிட்டி. நீங்கள் இந்த கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா இந்த அன்பை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் இந்த கிளாரிட்டி கொடுக்குற வரைக்கும் இந்த பெண் எனர்ஜி பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் சோர்ஸ் தான். அவங்க ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா 10 ஆஃப் காயின்ஸ். அவங்க தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல. ஷீ இஸ் எம்ப்ரஸ். ரொம்ப பொறுமையாக இருக்காங்க பெண்கள். ஸோ விக்ட்ரி கண்டிப்பாக இருக்குது. உங்கள் பொறுமை நிச்சயமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். நிச்சயமாக இந்த பெண்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து சரியான பாதையில் இருக்கீங்க. செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட பென்டக்கிள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த குயின் எனர்ஜி எல்லாம் சேர்த்தா தான் எம்ப்ரஸ். ஸோ இந்த எம்ப்ரஸ் எனர்ஜியில் கூடி சீக்கிரம் போய் நிற்பீங்க. அது எப்போ அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு, அதை ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும். உங்கள் வாழ்க்கையும் சரி, உங்களோட எனர்ஜியும் சரி, இந்த குயின் ஆஃப் சோர்ஸ், இந்த குயின் ஆஃப் கப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் கொண்டு வரும்போது நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு உச்சத்தில் நிற்பீங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் உங்கள் கூட இருக்கும். ஸோ இது பெண்கள் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோடதில். பேஜ் ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் சோர்ஸ், நைட் ஆஃப் சோர்ஸ். இது இந்த ஆண்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஆண்கள் ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க. நிச்சயமாக உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மேபி உங்கள் ரிலேட்டிவ், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆண்கள் வாழ்க்கையில் டவர் 4 ஆஃப் வான்ஸ், டவர் 4 ஆஃப் வான்ஸ், 6 ஆஃப் கப்ஸ், எம்பரர். இந்த டவர் ஏன் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியதை பண்ணலை. அதாவது இந்த காதலை வந்து முதவே கிரவுண்ட் பண்ணிக்கணும். இல்லைனா இந்த காதலை வந்து ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணத்தில் கொண்டு போய் முடிச்சிருக்கணும். நீங்கள் அதையும் பண்ணலை. நீங்கள் பண்ண வேண்டிய பேலன்ஸையும் கொண்டு வரல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பவர்லேயும் நிற்கலை. அதனால தான் இந்த டவர். ஹீரோஃபன், கமிட்மெண்ட், நைட் ஆஃப் வான்ஸ். நீங்கள் வந்து இந்த காதலுக்காக போராடி இருக்கணும். இந்த பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு என்தூசியாஸ்டிக் எனர்ஜியில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு கிளம்பி போயிருக்கணும். நீங்கள் போகலை. அதனால தான் இந்த காதல் வந்து கிரவுண்ட் ஆகலை. நீங்கள் இப்போ டவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஆண்கள் வாழ்க்கையில் நம்ம இங்கே பார்த்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த டவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டிய வாழ்க்கையில் சரிபாதி பாகம் இருக்கலாம். அந்த பாகத்தை கொடுக்கல. நீங்கள் வந்து வேறு எதையோ துரத்திட்டு ஓடி இருக்கீங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இப்போ உங்களை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இந்த பெண்களுக்கு இந்த ஆண்கள் வராதுக்கான காரணம் இதுதான். அவங்க காமிக் லெசன் கற்றுட்ருக்காங்க. ஸோ வெயிட். Please pick up the masculine energy in this relationship, spirits. Masculine energy in this connection. Yeah. See, இது ஃப்யூச்சர் எனர்ஜி. நான் எடுத்தது ஏன் உள்ளே வச்சேன் அப்படின்னா தட் இஸ் நாட் ஃப்யூச்சர் எனர்ஜி. நான் வந்து இந்த எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸ்பிரிட்ஸ் அது உங்களுக்கு சொல்ல விரும்பினாங்க. ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஷஃபிள் பண்ணிட்டேன். இதுதான் மாஸ்குலினோட ஃப்யூச்சர் எனர்ஜி. எவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா. கிங் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸோட கவுண்டர் பார்ட் இங்கே வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸை மறைச்சிட்ருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஓ,
நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆண் எனர்ஜி கண்டிப்பாக ஒரு திருட்டுத்தனமாவது இந்த கனெக்ஷனை வந்து கிரவுண்ட் பண்ண அவங்க காதில் சொல்ல ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறாங்க ஃப்யூச்சரில், நியர் ஃப்யூச்சரில். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சன், இந்த பெண்ணோட எனர்ஜி, இந்த சன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அவங்க இந்த காதில் ரொம்ப 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 ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது கெட்டவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி விலகி வர்றது, எப்படி திருட்டுத்தனமாக இந்த காதில் கிரவுண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சண்டை போட்டு போட்டு சலிச்சு போச்சு. ஸோ அவங்க இப்போ என்ன யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னா, எப்படி இதுங்கிட்டேருந்து நழுவலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. கிவ் தெம் டைம். ஏன் அப்படி யோசிச்சுட்ருக்காங்கன்னா, அவங்களுக்கு வேணுங்கிறது இந்த 10 ஆஃப் கப்ஸ். இந்த 10 ஆஃப் கப்ஸ் எப்போ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த குயின் ஆஃப் கப்ஸ் அவங்க வாழ்க்கையில் வந்தால் தான் நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச் தான். அவங்க நீங்கள் கிங் ஆஃப் கப்ஸ், இந்த நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ், அவங்க கிங் ஆஃப் கப்ஸ். அடுத்தது இந்த குயின் ஆஃப் சோல்ஸ் தான் அவங்கள தடுக்குது. ஸோ இந்த குயின் ஆஃப் சோல்ஸ்ட்டு அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நேராக வரணும்னா அவங்களுக்கு நாள் எடுக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி கெட்டவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க திருட்டுத்தனமாக எப்படி வந்து இந்த குயின் ஆஃப் சோல்ஸுக்கு கிளாரிட்டி கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ கிவ் தெம் டைம். What is the future of this masculine energy, spirits? Future energy of this masculine. 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 3 of coins. Oh my god. அவங்க வந்து திருட்டுத்தனமாக வர விரும்புகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெவில் எனர்ஜி. இந்த ஃப்யூச்சர்லேயும் இந்த டெவில் எனர்ஜி இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு திருட்டுத்தனமான வழியை எப்படி இங்கேருந்து வரது, எஸ்கேப் ஆகுது. இந்த டெவில் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா தான் அழியிறது இல்லாமல் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. இது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ரொம்ப என்ன சொல்கிறது, நாங்கிற அகங்காரம் பிடிச்ச யாராவது ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கோ இல்லை அழிக்கிறதுக்கோ யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. மேபி நம்ம இங்கே பார்த்த மாதிரி அது எக்ஸ் எனர்ஜியாக கூட இருக்கலாம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு டெவில் எனர்ஜி, ஒரு பேய் எனர்ஜி. ஆனால் அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இப்போ வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு ஃபேவராக மாறிட்டுருக்கு. ஸோ ஃப்யூச்சர்லேயும் இந்த டெவில் எனர்ஜி இருக்கனால தான் இந்த மாஸ்குலின் எனர்ஜி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அங்கேருந்து விலகி ஓட போகிறாங்க. இல்லை அப்படின்னா, அதாவது 7 ஆஃப் சோர்ஸ் வந்து கெட்ட விஷயத்துலேயும் பார்க்கலாம், நல்ல விஷயத்துலேயும் பார்க்கலாம். நல்ல விஷயம் என்ன இங்கே நான் பார்க்குறேன் அப்படின்னா, வின் அட் ஆல் காஸ்ட். அதாவது திருட்டுத்தனமாக வந்து ஒரு அந்த எதிரிகள்கிட்டருந்து ஒரு ஆயுதமாக எடுக்கிறது, நேராக சண்டை போடுறதுக்கு பதிலாக அந்த எதிரியோட ஆயுதத்தை ஒன்றா உடைக்கிறது. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தள்ளி பார்க்கும்போது எதிரிக்கிட்ட ஆயுதமே ஒன்று கூட இருக்காது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். அவங்கக்கிட்டேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த காதலை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஈஸி. மேபி இந்த டெவில் எனர்ஜி இந்த மாஸ்குலின் இருக்கிற ஒர்க் பிளேஸில் இருக்கலாம். ஸோ ஒர்க் பிளேஸ் ட்ராமா, மணி ரிலேட்டட் ட்ராமாங்கிறனால அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இது இந்த மாஸ்குலினோட பாஸ்ட் கர்மா தான், அதனால தான். ஆனால் இந்த மாஸ்குலினால இந்த டெவிலை எவ்வளோ கோ இன்சிடென்ட்ஸ் இங்கே நடக்குது பாருங்கள். இங்கே வந்து ஸ்னேக், அந்த ஸ்னேக்கை வந்து இந்த ஒரு எலி, அந்த ஸ்னேக் நினச்சிதுன்னா அந்த எலியை ஒரே வாயில் முழுங்கிடும். நல்லா எத்தனையோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது தைரியமாக நின்று அந்த பாம்பை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே பாம்பு தான். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபயரோட ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஒரு பாம்பு ஃபுல்லாக நெருப்போட போனால் என்ன ஆகும், அந்த காட்டை தீப்பற்றி எரியும். அதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த பாம்பும் அழிஞ்சிரும், அந்த காட்டையும் அழிச்சிரும். அதுதான் இங்கே நடக்குது. ஸோ அதுக்கு பயப்படலை இந்த மாஸ்குலின் எனர்ஜி. டெஃபினட்டாக அவங்க நின்று அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி டயர்ட் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்னா இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது, நமக்கு வேலை இல்லை அப்படின்னு இப்போ தான் அவங்களுக்கு ஞானோதயம் வந்திருக்கு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒன்றா இந்த பல்ல பிடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லை, பாம்போட பல்ல பிடுங்கிறதுன்னு அப்படி தான். ஆனால் வந்து அது நான் வந்து உங்கள் பல்ல பிடுங்க போகிறேன் அப்படின்னு வாயத்திலேருந்து பிடுங்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு ட்ராப்பை அந்த மாதிரி வச்சு இந்த பாம்பு போய் அதை கவ்வும்போது அந்த பல் அதில் மாட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ராப்பை தான் இந்த மாஸ்குலின் எனர்ஜி இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக அந்த ட்ராப்பில் இந்த பாம்பு போய் மாட்டும், இந்த மாஸ்குலின் எஸ்கேப் ஆவாங்க. அதுதான் வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகுது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் ஹிம் time. What is the future energy of this masculine spirit? What is the future energy of this masculine? பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இந்த masculine எனர்ஜியில். போராட்டம், பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரபிள், அண்ணன் தம்பி. மை காட் the masculine energy is big trouble. சகோதரர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே பணத்துக்காக அடிச்சுக்கிறது, பொசிஷனுக்காக அடிச்சுக்கிறது, எவ்வளோ கேவலமாக வேணாலும் நடந்து தான் நினைக்கிறத திருடிக்க பார்க்குறது, அதுதான் இங்கேயும் நடக்குது. இந்த மாஸ்குலோட ஒன்றா வந்து அண்ணன் இல்லைனா தம்பி, மெயினாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தம்பி இந்த மாஸ்குலின் எனர்ஜியோட சொத்தை திருடிட்டு அவங்க வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
இன்னொரு விஷயம் இந்த ஸ்டோரியில் என்னென்னா, இந்த அண்ணனை கொன்னுட்டு அண்ணனோட ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் அண்ணனோட ஒய்ஃப் ரெண்டையுமே வந்து இந்த ஈஜிப்ஷியன் ஸ்டோரியில் திருடிட்டு போகிற ஆண். அப்போ பார்த்திங்கன்னா இவென்ச்சுவலாக அந்த ஆண் வந்து பனிஷ் பண்ணிடுவாங்க கடவுள். திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த பதவியும் போயிடும், அந்த பெண் மேலே இருக்க அந்த இதுவும் போயிடும். ஸோ இதுவும் கூட இருக்கலாம், இல்லைனா வந்து சம் கைண்ட் ஆஃப் லோ லெவல் எனர்ஜி எதுவாக வேணால் இருக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாஸ்குலினோட தம்பி ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறாங்க இந்த ஆண்கிட்டேருந்து பணத்தையும் வாழ்க்கையும் திருடுறதுக்கு. இல்லை இது மேபி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இந்த ஆண்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு கோல்மால் இங்கே நடந்திருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த மாஸ்குலினோட தம்பி எனர்ஜி இங்கே இருக்குது. இல்லைனா தம்பி இல்லை அப்படின்னா பிரதர், ஸ்பெசிஃபிக்கலி பிரதர். ஏன்னா 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ரெப்ரசென்ட் பண்ணதும் பிரதர்ஸ்குள்ளே இருக்க ஸ்ட்ரகிள் தான். இது வந்து இந்த கார்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது யங்கர் பிரதர். ஆனால் இந்த ஆண் வந்து அதுக்கு சளைக்கிற மாதிரி இல்லை. அவங்க வந்து சுற்றி எடுத்துகிட்டு ஆப் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா 6, இது வந்து 7 ஆஃப் வான்ஸ் தான். இங்கே ஏற்கனவே 6 நெயில் இருக்கும், அதாவது ஆணி இருக்கும். 7ஆவதாக பார்த்திங்கன்னா கையில் சுற்றியில் இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா 7 ஆஃப் சோர்ட்ஸ். அதை வந்து இந்த ஆண் வந்து நேராக போய் பண்ண போகிறதில்ல, இனிமேல் நேராக போய் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு ட்ரிக்கர் எனர்ஜி இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, இவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். குயின் ஆஃப் சோர்ட்ஸ் இருக்குது, குயின் ஆஃப் கப்ஸ் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ் இருக்குது. உங்களோட எல்லா எனர்ஜியும் வந்து இந்த ஆணுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப டீப் டவுனில் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ இந்த ஆண் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 4 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியில் அவங்களால எதையுமே பேச முடியல. அவங்க ஒரு அவங்கள கட்டி போட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது, அதனால் அவங்களால பேச முடியல. அடுத்தது அவங்களுக்கு இந்த காதலோட அருமை நல்லா தெரியுது. இந்த ஆணுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி. நீங்கள் அந்த பியூட்டி அண்ட் பீஸ்ட் ஸ்டோரியில் வர அந்த பியூட்டி மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு பேலன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது இந்த ஆண் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண வேண்டிய பாம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அடிதடி கலாட்டாலாம் லைஃப்பில் போயிட்டுருக்கு. ஸோ அதை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் வரணும். இந்த யூனியன் இல்லைனா கனெக்ஷனோட ஃபியூச்சர் எனர்ஜி பார்ப்போம். வாட் இஸ் த ஃபியூச்சர் எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன் அண்ட் யூனியன் ஸ்பேஸ்? வாட் இஸ் த ஃபியூச்சர் எனர்ஜி ஆஃப் திஸ்? பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் எனர்ஜி. இந்த ஃபெமினின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடுவீங்க நியர் ஃப்யூச்சரில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆண் வந்து இந்த கனெக்ஷன் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் இருக்க இந்த பிரச்சனைகளை விட்டு விலகி நடந்து வருவாங்க. அடுத்தது நீங்களும் சரி ஆணும் சரி ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களை பற்றியே. அடுத்தது ஏதாவது கெட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா அதை வந்து விட்டு விலகி போக ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான வழிகள் புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஏதாவது குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா எந்த வழியில் போகிறது, எப்படி போகிறது அப்படின்னு இந்த குழப்பம் ஏதாவது இருந்தது இந்த யூனியனை பற்றி அப்படின்னா நிச்சயமாக இந்த யூனியனுக்கான வழி பிறக்கும். இந்த ஃப்யூச்சரில் இந்த பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு எனர்ஜியில் இருக்க போகிறீங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அடுத்தது நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படியே ஒரு குட் பை சொல்லிட்டு வாக்கவே பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த ட்ராமாவுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் இந்த கனெக்ஷனில் இடம் கிடையாது. ஸோ டென் ஆஃப் காயின்ஸ். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பெண்கள் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதல் கனெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ரொம்ப ஏதாவது எல்லா வகையான சந்தோஷங்களும் இருக்கிறது, எல்லா வகையான எனர்ஜிகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. சந்தோஷம், ஒரு எல்லா வகையான எனர்ஜி அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியலாக அபண்டண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாமே நல்லா நடக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிறதெல்லாம் நல்லதாக போய் முடியும். வெற்றியை டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக அந்த பெண்கள் வந்து என்றைக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி இந்த கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அதுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸை நோக்கி போகணும். இந்த கனெக்ஷனே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இந்த ஆணுக்கு வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது நிறைய பேய் பிசாசுகள் இருக்குது. ஓட்டிகிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகும். மாதிரிலாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். யூ நீட் டு பி பேஷண்ட். ஹேங்க்டு மேன் அண்ட் 8 ஆஃப் காயின்ஸ். இப்போ வந்து இந்த ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் யூனியன். இந்த ஆணுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். அவங்க கண்டிப்பாக இந்த கனெக்ஷனுக்காக போராட தான் போகிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி அவங்க இந்த கனெக்ஷனை வந்து சொல்ல தான் போகிறாங்க. தெர் இஸ் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த ஆண் வந்து
ரொம்ப இந்த 4 of Cupsனால் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த ஆணுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய டவர், இந்த டவருக்கு அப்புறம் தான் இந்த ஆணுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி வர வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக, அதாவது இருட்டையும் சந்தோஷத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் வந்து எங்கே எப்போ உள் வாங்கணுமோ அப்போ உள் வாங்கணும், எப்போ வந்து வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமோ அப்போ சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸை கண்டுபிடிங்க. இது ஃபெமினின் எனர்ஜி பார்த்திங்கன்னா திரும்ப இங்கே நீங்கள் வந்து ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ் தான். எல்லாத்தையுமே ஒரு 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 சின்ன காஷனோட பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சந்தோஷத்துக்கே போக வேண்டாம், ரொம்ப துக்கமாக இருக்குன்னு உடஞ்சி உட்கார வேண்டாம். அதுக்கு தான் திரும்ப திரும்ப இந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பேலன்ஸ். நீங்கள் என்றைக்கு அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டிக்கு வரீங்க அப்படின்னா அன்றைக்கி இந்த கனெக்ஷன் வந்து உங்கள் வாழ்க்கையில் கிரவுண்ட் ஆகும். கண்டிப்பாக டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இங்கே ப்ளே அவுட் ஆகுது. இந்த கெட்டவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான காமிக் ஜட்ஜ்மெண்ட் நிச்சயமாக இருக்குது. அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. அடுத்தது ஹேங்க்ட் மேன் அண்ட் 8 of Coins. நீங்கள் வந்து இந்த புரிதலோட ஒரு ஞானத்தோட வேலை செய்தது வந்து ஸ்டக் எனர்ஜி கிடையாது. இந்த ஹேங்க்ட் மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்காக பொறுமையாக இருக்கிறது. அடுத்தது அந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே இல்லாமல் ஸ்டாக்னன்ட் எனர்ஜியில் இல்லாமல் அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒர்க்கிங் ஹார்ட். இந்த 10 of Coins உங்கள் வாழ்க்கையில் வரணும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஆண் கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் வந்து கிரவுண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த கனெக்ஷன் கல்யாணத்தில் முடியும். இந்த ஆண்களுக்கு மெயினாக என்ன கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் நிச்சயமாக உங்களால் கிரவுண்ட் பண்ண முடியாது. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பும் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் என்றைக்கு தைரியமாக போராடுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து இந்த கனெக்ஷனில் அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. நீங்கள் பெண்கள் எனர்ஜி வந்து நீங்கள் இருக்கிறது சரியான பாதை தான். நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு. அது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேலன்ஸில் இருக்கணும். இந்த ஆண் வராங்க வரல, இந்த கனெக்ஷன் இப்படி கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸோடு முன்னாடி போங்க. நீங்கள் தான் இந்த ஆணுக்கு எல்லாமே கைடிங் ஸ்டார், அண்ட் நீங்கள் தான் இந்த குயின், நீங்கள் தான் இந்த சன். ஸோ இந்த ஆண் வந்து உங்களை விட்டு போகிறதோ இல்லை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதோ இல்லை இந்த கல்யாணத்தில் முடியாமல் போகிறது, இந்த மாதிரி ட்ராமாலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஃப்யூச்சர் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஜேர்னி. இந்த ஆண் எனர்ஜி நீங்கள் வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக உங்களை பற்றி ஃபீல் பண்ணணும். அடுத்தது இந்த கெட்டவங்கலேருந்து எப்படி அழகாக நழுவிட்டு வெளியில் வரணும், கழுவுற மீனில் எப்படி நழுவுற மீனாக இருக்கிறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் இருக்குது. கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நழுவி வெளியில் வந்துடுவீங்க. அது நிச்சயமாக நடக்கும். கொஞ்சம் ஸ்மார்ட் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் ஈஸியாக கிரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் ஸ்பிரிட்ஸ் மேபி இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க நினைக்கிறேன். வாட் இஸ் த கைடன்ஸ் ஃபார் திஸ் மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் த கைடன்ஸ்? ஃபேர்னஸ், ரைட்டியஸ்னஸ். கண்டிப்பாக இந்த ஆண்கள் வந்து ஒரு ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணணும். இந்த தடைகளை தாண்டிடுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக தாண்டிடுவீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஃபினான்ஷியலாக இல்லை அப்படின்னா ஒரு கோர்ட் கேஸ் அந்த மாதிரி இருக்குது, ஒரு லீகல் சுச்சுவேஷன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை வின் பண்ணிடுவீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இது. உங்களுக்கு அது வந்து ஒரு தடையை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னா அந்த தடையை ஈஸியாக நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க. யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட். இக்னைட் த ஃபயர். இது பார்த்தீங்கன்னா வார்ம், பேஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களுக்கு இந்த கனெக்ஷன் தான் எல்லாமே. ஒரு பேஷனோடு எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரூடன்ஸோடு ஒர்க் பண்ணுங்கள். ப்ரூடன்ஸ்னால் எல்லாத்தையும் பற்றி தெளிவாக யோசிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப் வைக்கிறது. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி எடுத்து வைக்கிறது முன்னாடி 1000 தடவை யோசிக்கும். ஆனால் அதை எடுத்து வச்சதுன்னா காரியத்தில் கரெக்டாக கச்சிதமாக முடிச்சுட்டு வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ இருக்கணும். எப்படி எதிரியோட பல்ல ஒன்றா பிடுங்கிறது அப்படின்னு திருட்டுத்தனமாக யோசிங்க. ஸ்ட்ரெயிட்டாக யோசிச்சு போய் மாட்டிக்காதுங்க. அவங்க எப்படி திருட்டுத்தனமாக உங்கள்கிட்ட ப்ளே அவுட் பண்ணுறாங்களோ சேம். நம்ம தமிழ்லேயே ஒரு பழமொழிக்கு, எந்த ஆயத்தை எடுக்கிறானோ அந்த ஆயத்தால் தான் அவனுக்கு அழிவு. ஸோ இந்த கெட்டவங்க வந்து திருட்டுத்தனத்தை எடுத்து உங்களை அழிக்க பார்த்தாங்கன்னா அதே திருட்டுத்தனத்தால் தான் நீங்கள் அவங்கள அழிக்க முடியும். முள்ளால் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். நீங்கள் அதே மாதிரி அவங்க பாதையிலேயே கூடவே போய் தான் குழி பறிக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு குழி பறிக்க நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை தான் திருப்பி கொடுக்கணும். அதே வழியில் தான் திருப்பி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் இந்த எதிரிகளோட பல்ல பிடுங்கிட முடியும். அதுக்கு நீங்கள் திரும்ப போய் இன்னொரு ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. அதுக்கு தான் ப்ரூடன்ஸ் இங்கே யோசிச்சு பண்ணணும். ஸ்மார்ட் ப்ளே. இது வந்து பார்த்திங்கன்னா சேட், நரிஷிங். நீங்கள் வந்து இப்போ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இதை விட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேபி லிட்ரலாக கூட அழுகலாம். அதெல்லாம் வந்து உங்கள் கண்ணீரை வந்து இந்த காற்று அடித்து காய வச்சிருங்க. இந்த காற்று ஏர் எனர்ஜி, மேபி ஏர் சைனாக இருக்கலாம் நீங்கள் நேசிக்கிறவங்க. அன்கிரவுண்டட், லாஃப்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடியாஸ்,
ஒரு ப்ரீஸ் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அந்த காதலே உங்களுக்கு ஒரு தென்றல் மாதிரி தான். அது உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு சப்போர்ட்டிவான எனர்ஜி கொடுத்துட்டே இருக்குது. ஸோ என்ஜாய் த ப்ரீஸ். பார்த்திங்கன்னா பாட்டம் டெக்கில் கப். கண்டிப்பாக இந்த காதல் வந்து நிச்சயமாக கிரவுண்ட் ஆகும். பெண்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு நாளைக்கு இந்த ஆண் இவ்வளோ பெரிய கப்போட வந்து காதலை கொட்ட போகிறாங்க. வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆண்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பிரச்சனையை தாண்டி வந்துடுவீங்க. கெட்டவங்களுக்கு கெட்ட வழியில் தான் திருப்பி கொடுக்கணுன்னா அப்படி தான் கொடுக்கணும். கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது, தப்பான திருட்டு வழியில் இல்லை, ஆனால் வந்து நல்லதுக்கான ஒரு நம்ம பார்த்த மாதிரி இந்த வாமன அவதாரம் மாதிரி தான். ஒரு நல்ல விஷயத்துக்காக கெட்டதை பயன்படுத்தலாம், தப்பில்லை. கெட்டதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எவ்வளோ தூரம் வேணால் இறங்கி பண்ணலான்னு அங்கே போய் மாட்டிக்காதீங்க. ஸோ கெட்டதை கொஞ்சமாக நேராகவே போகாமல் நான் இந்த பக்கம் போகிறேன்னு போக்கு கட்டிட்டு அந்த பக்கம் போகிறது, அப்படி தான் அந்த மாதிரி கெட்டது பண்ணலாம். ஸோ தேர் ஷுட் பி எ லிமிட், அவ்வளோதான். இங்கே நான் பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். ஏன்னா கோர்ட்டு கேஸு லீகல் சுச்சுவேஷன் ஆர்டிஎல் எல்லாமே வருது. ஸோ நான் பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். ப்ளீஸ் பாப்பா, வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? இது வந்து ரொம்ப லாங் ஃப்யூச்சரில் இல்லை, நான் எடுத்த எனர்ஜி வந்து நியர் ஃப்யூச்சர் தான். ஸோ 2-3 மந்த்ஸில் நீங்கள் வந்து இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகிறத பார்ப்பீங்க. ஃப்யூச்சர்னால் உடனே எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வரும். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் பாப்பா, வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? 63 பார்க்குறேன். ஓகே, $165, $163 பார்ப்போம் இது என்ன வருதுன்னு. பல ஆண்டுகளாக 165 பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் வேலை எதிர்பாராத விதமாக முடியும். அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். வெற்றி கிடைக்கும். அன்னதானம் செய். ஓகே, நீங்கள் வந்து சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுங்க. அன்னதானம் ஏதாவது ஒரு வழியில் பண்ணுங்கள். 63 நடந்து கொண்டிருக்கும் வேலைகள் நின்று போகும். இதனால் கவலையடையாதே. ஸ்ரீ சாய்நாதர் நினை. விரைவில் உன் வேலைகள் முடிந்து வெற்றி கிடைக்கும். அப்போ இது 63 தான் ஃபஸ்ட் எனர்ஜி. 165 நெக்ஸ்ட்டு. இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு வேலை நின்று போகும். அது மேபி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம் இந்த யூனியனை, இல்லைனா உங்கள் காதல் வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக நினச்சிருக்கலாம். அது வந்து இந்த கெட்டவங்க பண்ண பிளான்னால் உங்களுக்கு நின்று போகலாம். ஆனால் அது வந்து நின்று போகாது. அதனால தான் உங்களுக்கு இந்த ஆர்டிஎல் ரிவர்ஸில் வந்து அது நிச்சயமாக நிற்காது. யூ கேன் ஏபிள் டு ஓவர் கம் திஸ் அப்ஸ்டக்கிள். அதுக்கு தான் வழி இங்கே சொல்லியிருக்காங்க, ஸ்னீக்கி வே. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் காத்துட்ருக்கு, ரெயின்போ. எவ்வளோ மழை பெஞ்சாலும், இந்த அடமழை பெஞ்சிட்ருக்கு உங்கள் வாழ்க்கையில், ஆனால் அந்த மழை முடியும் போது உங்கள் வாழ்க்கையில் இந்த அழகான ரெயின்போ காத்துட்ருக்கு. ஸோ இந்த அடமழையை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு காதல் நிச்சயமாக காத்துட்ருக்கு ஃப்யூச்சரில். ஸோ அடுத்தது நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக இழுவையில் இருக்க வேலை வந்து திடீர்னு முடியும். நீங்கள் எதிர்பாராத விதமாக முடியும். அதுதான் அந்த வேலை இந்த கனெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.